நேயர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் களம் காணும் நட்சத்திர வேட்பாளர்கள் கிரீடம் யாருக்கு என்ற தலைப்பில் ஒவ்வொரு நட்சத்திர தொகுதியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று இடம்பெறக்கூடிய தொகுதி தூத்துக்குடி. இதை பற்றி விரிவாக பேசுவதற்காக யாருக்கும் இடையிலான போட்டி இருக்கு, யார் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, இது போன்ற பல விஷயங்களை விவாதிப்பதற்காக விருந்தினர்களாக திரு ஜி.கே. நாகராஜ் பாஜகவை சேர்ந்தவர், அரசியல் செயற்பாட்டாளர் திரு மதுர் சத்யா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு வாஷிங்டன் சுரேஷ் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். திமுகவுடைய வேட்பாளராக கனிமொழி அவர்கள், அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜகவுடைய கூட்டணியில் எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்கள், அதிமுக தரப்பில் சிவசாமி வேலுமணி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரொவீனா ருஜ்ஜேன் அவர்கள். ஆரம்பம் நான் பாஜகலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் ரொம்ப ஸ்டார் வேட்பாளர், விவிஐபின்னு சொல்ற மாதிரி ஸ்டார் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திமுகவுடைய மிக பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள். நாகராஜ் அவர்கள்ட்ட அப்போ இதுக்கு ஈடு அப்படின்னு சொல்லவே முடியாதா? தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த தேர்தல் வாக்குறுதியாகட்டும், தேர்தலுடைய வேட்பாளர் பட்டியலாகட்டும், நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும், எதை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அதுல அந்த குடும்ப அரசியலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வகையில தூத்துக்குடி அப்படிங்கிறது, நான் திரும்ப சொல்றேன், ஒரு குடும்ப அரசியலின் அடையாளமாக தூத்துக்குடி இருக்கிறது. ஆனால் அங்கு என்ன செய்தார்கள், மக்களுக்கு என்ன நன்மை நடந்திருக்கிறது? தூத்துக்குடியில மிகப்பெரிய வெள்ளம், மழை வெள்ளம் வந்த பொழுது, பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு தமிழக அரசு என்ன செய்தது? இது எல்லாம் பார்க்கின்ற பொழுது கடந்த 5 ஆண்டு காலமாக அங்கு எந்த விதமான மிகப்பெரிய பணிகளும் நடைபெறவில்லை என்பது யதார்த்தமான உண்மை. அதை நாம மறுக்க முடியாது. உண்மை அதுதான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அந்த பகுதி, அங்க இருக்கின்ற மக்கள், தொடர்ச்சியாக அங்க இருக்கின்ற தொழில்கள், அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு வகையான அமைப்புகளை சார்ந்தவர்கள், மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வராதா என்றுதான் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மாற்றத்தை தரப்போறவங்க இந்த 3 பேர்ல இருப்பாங்களான்னு உறுதியா சொல்ல முடியாது. என்ன காரணம் என்றால், நீங்க தூத்துக்குடி கணக்கில் எடுத்துக்கொண்டால் 3 விதமான அரசியல் ஒரு வழிமுறையை திமுக கைப்பற்றி வருகிறது. அது வழிமுறை என்று சொல்லலாம். இவங்க உருவாக்கப்பட்ட அந்த ஒரு புதிய ஒரு நடைமுறைன்னு சொல்லலாம். பணம், பாட்டில், பிரியாணி, இந்த 3க்கும் எப்பொழுதும் திமுகவுடைய அரசியல் களத்துல பங்குண்டு. அந்த வகையில் அந்த பங்களிப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அங்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது திமுகவுடைய அரசியலுக்கு மட்டும்தானா? நாங்க பாஜக தமிழ்நாட்டு அரசியல்லையே இது இருக்குதா? இல்ல, நீங்க இப்ப இங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல இந்த போற்றிட்டு கொண்டிருக்காங்க. நான் கோயம்புத்தூருடைய பொறுப்பாளராக இருக்கிறேன். எங்க மாநில தலைவர் அவர்கள் முதலாக பத்திரிகையாளர்களுக்கு சொன்ன பொழுது, நாங்க தேர்தலில் போட்டியிடுறோம், ஆனால் ஓட்டுக்கு பணம் தரமாட்டோம் என்று சொன்னார். இன்று வரை கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா தேர்தல் விதிமுறைகளை மிகச் சிறப்பாக சரியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, ஓட்டுக்கு பணம் தருவதில்லை என்பதில் மிக உறுதியாக இருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனா கடந்த 75 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுத்து, இலவசங்களை கொடுத்து, அதுவும் நீங்க குறிப்பா திருமங்கலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பார்முலா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு தொகுதிகள்ல, நீங்க ஆர்கே நகர்ல நடைபெற்ற தேர்தல் ஆகட்டும், அங்க அதிமுக திமுகவையே டெபாசிலுக்கு செய்தது. அது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்பு. இப்படி பலவகையான வித்தைகளை தெரிந்த திமுகவும் அதிமுகவும் களத்தில் இருக்கின்ற பொழுது தனியாக சகோதர அமைப்புகளை எல்லாம் கூட்டணியில் சேர்த்துக்கொண்டு நாங்கள் களத்தில் இருக்கின்றோம், எங்க தலைவர் அறிவிக்கிறார்,
உறுதியாக நாங்கள் தேர்தலுக்கு பணம் தர மாட்டோம். இந்த தைரியம் எந்த கட்சிக்கும் கிடையாது. திமுக அப்படி சொல்ல முடியுமா? அதிமுக அப்படி சொல்ல முடியுமா? எங்க தலைவர் அப்படி சொன்ன உடனேயே தலைவர் தோல்வி ஒப்புக்கொண்டு விட்டார்னு சொல்ற அளவுக்கு பண பரிமாற்றம் மற்ற விஷயங்கள் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா அதை உடைக்க வேண்டும். பணம் கொடுத்துதான் நாகராஜ் அவர்கள் பணம் கொடுத்துதான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த மக்களையே கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லையா? இல்லைங்க, நீங்க ரெண்டு விஷயம் பார்க்கணுங்க. 75 ஆண்டு காலத்துல இந்த கட்சிகள் மக்கள் அந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. அது வாங்குவது என்பது ஒரு என்ன சொல்றது, ஒரு சடங்காக மாறிவிட்ட நிலைமைக்கு உண்டாக்கிட்டாங்க. சரி, ஆனா இப்ப நம்ம வேட்பாளர்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இதுல என்னென்ன மாதிரியா பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்க? நம்ம வேட்பாளரையும் நான் சொல்லியிருக்கேன். திமுக தரப்பிலிருந்து கனிமொழி அவர்கள், தமாகலேருந்து எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்கள், பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தமாக இங்க நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க, அவங்களுக்கு இடம் ஒதுக்கி இருக்கிறீங்க. அவர் களம் இறங்குகிறார் வேட்பாளராக எஸ்டிஆர் விஜயசீலன். அது எப்படி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்? நீங்க இவ்வளவு தூரம் சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசியலையும் திராவிட அரசியலையும் சொன்னீங்க. இதெல்லாம் தூத்துக்குடியில செல்லுபடி ஆகுமா? உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் வெற்றி பெறுவாரா? அதிமுக தரப்பில் இருந்தும் பாஜகவில் இருந்து இப்ப அதிமுக இரண்டும் பிரிந்து விட்டது. பாஜக கூட்டணி அமைச்சு தனியா களம் இறங்குறாங்க. அதிமுக தரப்பிலிருந்தும் சிவசாமி வேலுமணி நிக்கிறாரு. அப்ப அதிமுக திமுக அந்த வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வெற்றி வாய்ப்பை பார்க்கலாம். அதாவதுங்க, நான் ஒரு தூத்துக்குடி என்கின்ற தேர்தல் களம், இன்னைக்கு அங்க நிற்கின்ற வேட்பாளர் சாதாரண வேட்பாளர் அல்ல. ஒரு மிகப்பெரிய மறைந்த தலைவருடைய மகள் அங்க நிக்கிறாங்க, வாரிசு அவங்க நிக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டு காலமாக அங்க இருந்தவர்கள், அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள். அதே சமயம் இன்று மும்முனை போட்டி, இன்னும் சொல்ல போனால் சீமான் அவர்கள் கட்சியை சேர்ந்து கொண்டால் 4 முனை போட்டி இருக்கிறது. இதில் பெரிய கட்சிகள், ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி என்று சொன்னால் திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி, மத்தியிலே இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி. இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் நீங்க கவனிக்கலாம். இதுவரை இலவசங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்த கட்சிகள், கடன் தள்ளுபடி பற்றி பேசிக் கொண்டிருந்த கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கிய உடனேயே இப்பொழுது வளர்ச்சி குறித்து பேசுகின்றார்கள். நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்தார், சிறப்பு திட்டங்கள் என்ன கொடுத்தார் என்று பேசுகின்ற நிலைமைக்கு, வளர்ச்சி குறித்து பேசுகின்ற நிலைமைக்கு திராவிட கட்சிகளை தள்ளிய பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. சார், நான் திரும்பவும் கேட்கிறேன், இந்த பெருமை எல்லாம் இங்க செல்லுபடி ஆகுமா? வெற்றி தோல்வி களம் அவ்வளவுதான். அதனால நம்ம அடுத்தடுத்த தொகுதிகள் பார்க்கிறோம். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படிங்கறத பொறுத்து நம்ம போயிடுவோம். 100% எங்களுடைய வெற்றி அங்கே செல்லுபடியாகும் உறுதியா சொல்றேன். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க அங்க எங்களுடைய திட்டங்கள் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இலவச எரிவாயு, கழிப்பிட வசதிகள், விவசாயிகளுக்கான திட்டங்கள், கிசான் சம்மன் நிதி, அதே போல இலவசமாக ரேஷன் கடைகளை கொடுக்கப்படுகின்ற ரேஷன் பொருட்கள், இப்படி தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய 4 கோடி மக்களை திட்டங்கள் சேர்ந்திருக்கின்றது. அப்படி பார்க்கிறப்போ எங்களுடைய அந்த திட்டங்கள் நேரடியாக சென்று மக்களை சென்றிருக்கின்ற திட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டிக் கொண்டிருக்கிறது. எங்கள் வெற்றி உறுதியாக இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி, நான் எடுத்துக்கிறேன். தூத்துக்குடி தொகுதியை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். மொத்தம் 14,48,179 வாக்காளர்கள் உள்ள தொகுதியாக தூத்துக்குடி தொகுதி இருக்கிறது. ஆண்கள் 7,08,244, பெண்கள் 7,39,720, திருநங்கை 215, ஆக மொத்தம் 14,48,179 வாக்காளர்கள் நிர்ணயிக்க போகிறார்கள். யார் தங்கள் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை இதுல இந்த நட்சத்திர உச்ச நட்சத்திரமாக நிற்கக்கூடிய கனிமொழி அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதி 2019 கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். 2014 அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது, ஜெயசிங் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். 2009 SR ஜெயதுரை
திமுகவை சேர்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார். மதுர் சத்யா அவர்களிடம், அதாவது மத்திய அரசுடைய திட்டங்கள் எங்களுக்கு பயனளிக்கும், அப்ப எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தமாக வேட்பாளர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத பாஜகவுடைய பார்வையா வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாரு, ஆரம்பத்திலேருந்து திருமங்கலம் ஃபார்முலாலேருந்து இப்ப பட்டி ஃபார்முலா வரைக்கும் நிறைய ஃபார்முலாவை பார்த்துட்டாங்க மக்கள். அப்ப இதுலேருந்து மாற்றம் வேணும்னு விரும்புறவங்க பாரம்பரியமா இருக்கக்கூடிய கட்சிகளை தாண்டி வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. உங்களுடைய பார்வை? முதலே ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். சார் நிறைய இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை விளக்குனதில் எங்கேயாவது ஒரு தமாக அப்படின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது தமாக தான் போட்டிடுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியறதுக்கு தாண்டி பாஜக கட்சியை சார்ந்தவங்களுக்கே அது முதல்ல எடுத்தோடனே அந்த தகவல் வரதில்லை அப்படிங்கிறத நம்ம மையமாக பார்க்கலாம். தெரியலன்னு சொல்றீங்களா இல்ல மறைக்கிறாருன்னு சொல்றீங்களா? இல்ல அவர் தெரிஞ்சு தாண்டி போறாருன்னு சொல்றீங்களா? இல்ல கண்டிப்பா அவர் தெரிஞ்சிருக்கும், தாண்டி எல்லாம் போக கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமாகாவுக்கு அவங்களுக்கு அது சப்கான்ஷியஸாக சொல்கிறேன், அவங்க தெரிஞ்சு நிராகரிக்கிறாங்கன்னு சொல்ல, தமாகாவின் செல்வாக்கு அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போது தமாகாவுக்கு பயங்கரமான செல்வாக்கு இருந்து அந்த கேண்டிடேட் கனிமொழிக்கு பயங்கரமாக போட்டியிட போகிறாங்கன்னா, உங்களுக்கு முதல்ல எடுத்தோடனே கனிமொழி சொல்லும்போது அடுத்த வார்த்தையாக வந்துடும் அவங்க பேர். இப்போ கேண்டிடேட் பேரே தெரியாமல் இல்லை எந்த கட்சினே மென்ஷன் பண்ணாமல் தான் அவர் இவ்வளோ நேரம் விளக்கி இருக்கிறார். பாஜகவுடைய செல்வாக்கு வருங்கிறாங்க, தமாகாவுடைய தனிப்பட்ட செல்வாக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜகவோட செல்வாக்கு கை கொடுக்குங்கிறாங்க. செல்வாக்கு நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பயங்கரமான ஸ்டார் கேண்டிடேட். இப்போது கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போட்டிடுறாங்க. அவங்க போட்டியிடும் போதே போன முறை 22% தான் வாங்கியிருக்கிறாங்க, கனிமொழி 57%. அப்படி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் போட்டியிடும் போதே உங்களுக்கு 35% டிஃபரன்ஸ் இருக்குது, 35% வித்தியாசம் இருக்கும்போது நீங்கள் ஸ்டார் கேண்டிடேட்டாக இல்லாமல் எப்படி கூட்டணியில் இருப்பதனால பாஜக செல்வாக்கு எடுபடும் அப்படிங்கிறதுக்கு அவர் விளக்கமாக என்ன சொல்கிறாருன்னா, நலத்திட்டங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறார். இந்த உஜ்வாலா திட்டம், ஸ்வச் பாரத் திட்டம், முத்ரா திட்டம், ஜன்தன் திட்டம், இது எல்லாமே 2015லேருந்து 17க்குள்ளே அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள். இதையெல்லாம் கை கொடுத்துருக்கணும்னா 2019 எலெக்ஷன்லேயே கை கொடுத்துருக்கணும். இன்னொன்று உஜ்வாலா திட்டம், சாருக்கு ஒரு தகவலுக்கு சொல்லிக்கிறேன், மத்திய அமைச்சரே பாராளுமன்றத்தில் இந்த உஜ்வாலா திட்டத்தினால் பொல்யூஷன் குறைஞ்சிருக்கா, இண்டோர் பொல்யூஷன் மாசுபடுவது குறைஞ்சிருக்கா, ஏன்னா நீங்கள் இந்த ஜுவாலா திட்டத்துக்குன்னு கேட்டால் இவங்க ஏதாவது கதை கட்டலாம், ஆனால் அது இல்லாமல் பொல்யூஷன் குறைஞ்சிருக்கான்னு கேட்டபோது அவங்க பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2006லேருந்து 16 வரைக்குமே மக்கள் எல்பிஜிக்கு டிரான்சிஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ அதிலே இண்டோர் பொல்யூஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. அப்போ இவங்களே என்ன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க அப்படின்னா, உஜ்வாலா திட்டத்தினால ஒன்றும் குறையலை, அது ஏற்கனவே மக்கள் டிரான்சிஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அலையில் நாங்களும் பயணிச்சிருக்கோம் அப்படின்றது தான். மூணாவது, வெள்ளம் சொல்கிறாங்க, வெள்ளத்தப்போ ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி போய் தூத்துக்குடியில் நீங்கள் எந்த சர்வே வேணாலும் எடுங்க, கனிமொழி மேம் அங்கேயே இருந்திருக்கிறாங்க, இருந்து ஹெல்ப்லைன் ஒன்று உருவாக்கி எல்லா இடத்துக்கும் நேரில் போய் பார்த்தது, அவங்க ட்விட்டர் பேஜில் இருக்குது, எல்லா மீடியா கவரேஜும் இருக்குது, மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதற்கு நேர்மாறாக வெள்ளத்தின் போது யாரையுமே சந்திக்கலை, மோடி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு வராரு ஆனால் தூத்துக்குடிக்கு வரலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருந்ததுன்னு பார்க்குறோம். கேள்வி பதில் அப்பயும் என்டிஆர்எஃப்னா என்ன, எஸ்டிஆர்எஃப்னா என்ன, எதுக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸு போணுது அப்படின்ற அளவுக்கு கூட தெரியாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் கொடுத்ததை பார்த்தோம். அவங்க பதில் பயங்கர அலட்சிய போக்காக இருந்தது அப்படிங்கிறதும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திஇருக்குது. இதெல்லாம் தாண்டி சொல்கிறாங்க ஸ்வச் பாரத்துங்கிறாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் சார் எப்படி ஒரு வாக்குமூலம் அவர் இதுலேருந்தே கொடுத்தாரோ, ஆர்கே நகர் தொகுதியை அவர் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறார், அதில் ஜெயிச்ச டிடிவி தினகரன் கூட தான் கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறத நினைவில் கொண்டு இந்த மாதிரி பாயிண்ட்லாம் நம்மளுக்கு எடுத்து தராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்வச் பாரத்தே பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் நீங்கள் வந்திருந்தபோது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, திருச்செந்தூரில் ஒரு கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கு போயிட்டு பின்னாடி அது வைகுண்டர் பெருமாள் வர இடம் ஃபுல்லாக மக்கள் கழிவறை இல்லாமல் கழிப்பிடமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதிலே உங்களுக்கு வாக்குமூலம்னா ஸ்வச் பாரத் திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் தாண்டி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா ஸ்வச் பாரத்தா இருக்கட்டும், நீங்க சொல்றதுல நிறைய பயன் அடைகிறது லிஸ்டும் அதிகமாக இருக்கு. நம்ம இதை ஒவ்வொன்றும் அதை குறிப்பிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் வச்சு ஒரு இடத்துல நடக்கிறத மட்டும் வச்சு நம்ம கணிக்க முடியாது. நம்ம மொத்தமா பார்க்கும்போது அவங்க வைக்கிறது மத்திய அரசின் திட்டங்கள் வைக்கிறாங்க. நீங்க என்ன இந்த பக்கம் வைக்க போறீங்க? இங்க தமிழ்நாடு அரசு மாநில அரசு செஞ்சதை என்ன வைக்க போறீங்க? அதுதான் இங்க இல்ல இது ஃப்ளட்ஸ். அதான் சொல்றேன், அவரு ஒவ்வொரு நலத்திட்டமா சொல்றாரு. இப்ப மன்ரேகா ஒர்க்கர்ஸ் அதாவது 100 நாள் வேலை திட்டம் தூத்துக்குடியில் அதிக அளவில் இருக்குது. ஏன்னா நிறைய மக்கள் அதை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க பெண்டிங் பேமெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், 6 மாதம் 3 மாதம் பெண்டிங், பல்லாயிரம் கோடி பெண்டிங்கில் வச்சு கொடுத்தாங்க. அப்போ அதெல்லாம் பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. இதெல்லாம் தாண்டி தூத்துக்குடியில் இன்ன வரைக்குமே ஸ்டெர்லைட் பிரச்சனையாகட்டும், இல்லை
அந்த லாக்அப் மரணங்கள் அந்த பிரச்சனையாகட்டும் இன்னுமே வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்துது மக்கள் மத்தியில். இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு சரியான நிலைப்பாடு கிடையாது ஸ்டெர்லைட்டை பற்றி. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களை ஆதரிக்கிறோம் ஆனால் வந்து வேதாந்தாவை முடக்கக்கூடாதுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சில பாஜகவினர் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா அந்த போராட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க அப்படின்றாங்க. இல்லை சில பேர் வந்து போராட்டமே தப்புன்றாங்க. இவங்களுக்கு ஒற்றை நிலைப்பாடே அதில் கிடையாது. இன்னொன்று இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸில் தெரியுது வேதாந்தா யாருக்கு பணம் கொடுத்துருக்காருன்னு தெரியுது. அருணா ஜெகதீசன் ஆணையம் கொடுத்த அறிக்கையில மேற்படி நடவடிக்கை எடுக்கல மாநில அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அறிக்கையை கொடுத்தாங்க, அதை தூக்கி ஓரமா வச்சிருக்காங்க. இப்போ அதுலயும் திமுக தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க, கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுலதான் நாத்தாக்கா தரப்போட உண்மை நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ திமுக தரப்படி கேட்டிருக்காங்க, நாத்தாக்கா தரப்படி கேட்டிருக்காங்க. நாத்தாக்கா தரப்பினர் வந்து நாங்கள் வந்து அந்த மக்கள் போராடினாங்க, எங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சீமான் ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. திமுக தரப்பினர் அவங்க தன்னிச்சையாக தான் போராடினாங்க, ஆனால் நாங்கள் போய் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து நாங்களும் அதில் பங்கேற்றோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து மக்கள்கிட்ட பிரதிபலிக்குது. அப்போ உங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தின் மீது இருக்கிற அதிருப்தி தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அது வெள்ளத்தின் போதும் சரி, ஸ்டெர்லைட் போராட்டமாகட்டும் சரி, இந்த மத்திய அரசின் திட்டங்கள் எதுவுமே வெற்றி பெறல. முத்ரா திட்டம் இவங்க சொல்கிறாங்க, முத்ரா திட்டம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு சர்வே பண்ணியிருக்கு, 2018 பண்ணியிருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா மொத்த முத்ரா கடனோட ஆவரேஜ் வந்து 45,000, 45,000 தான். 45,000 வச்சு நீங்கள் என்ன தொழில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இவங்க வந்து ஜன்தன் கணக்கு ஓப்பன் பண்ணதான் சொல்கிறாங்க. ஜன்தன் கணக்கு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து மத்திய பிரதேசம் தேர்தலையோ ராஜஸ்தான் தேர்தலையோ இதை சொல்லலாம். ஆனால் ஜன்தன் கணக்குகள் இங்கே இருக்கிறவங்களுக்கு புதுசாக கணக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் இதை 90கள் முடிவிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே சுய உதவிக்குழு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இங்கே இருக்கிற பெண்களுக்கு கணக்குகள்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே வந்து ரொம்ப கம்மி சதவீதம் தான் கணக்குகள் ஓப்பன் பண்ணாமல் இருந்தது. அதனால் இந்த திட்டங்கள்லாம் இங்கே வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இது தமிழ்நாட்டுக்கு அப்ளிகபிளே கிடையாத திட்டங்கள் தான் சொல்கிறோம். இதில் அப்ளிகபிள் இல்லையா? இதில் பயனடைஞ்சவங்களும் இருக்காங்களே, நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லை இப்போ ஒரு வாரத்துக்கு ஹவுசிங் யூனிட் எடுத்துக்கிறோம். இப்போ 1000 லைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 42,000 யூனிட் வந்து இந்த திராவிட கட்சிகள் சொல்கிற அதிமுக திமுகவால் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயம் அங்கே வந்து ஒரு 100-115 வீடு பிஎம் ஆவாஸ் யோஜனாவில் வந்திருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஸ்கேல் என்னன்றதான் உங்கள் கேள்வி. நீங்கள் வந்து எல்லா ஊருக்கும் அந்த ஊரில் விளம்பரம் கொடுப்பதற்காக ஒரு 10 பேர் 20 பேருக்கு கொடுக்கறதுக்கும் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் குறிப்பாக இப்போ கடைசி 2 வருஷம் ஆட்சியில் 1000 வீடுகள் 2000 வீடுகள் கொடுக்குறதாகட்டும், இல்லை எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000 ரூபாய் போய் உரிமை தொகை சேர்றதாகட்டும், அந்த ஸ்கேலை தான் நம்ம குறிப்பிட்றோம். நீங்கள் வந்து 1% பண்ணிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இது வந்து இருக்கிற 57% வாக்குகளையும் கனிமொழி அவர்கள்ட்ட வந்து திருப்பிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். சரி, அதே சமயம் இந்த மகளிர் உரிமை தொகை அதுவும் ஒரு டிஸ்பியூட்ல இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் அது சேர்ந்துதான் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த வாக்குகள்லாம் இருக்கும்ல, அந்த அதிருப்தியும் திரும்பும்ல, எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக அதுல அதிருப்திகள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபேஸ் ஃபேஸா பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒர்க்க எல்லாத்தையும் கொடுத்தாங்க, அதில் அதிருப்தி இருக்கவங்களாம் சேர்த்து செகண்ட் லிஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்தது. அப்போ உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது, மக்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா ஓகே இது நம்ம வந்து அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் வருது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. இதையும் தாண்டி சில மக்கள் அதிருப்தியில் இருப்பாங்க, அவங்க ஓட்டுகள் வந்து வேறு கட்சிகளுக்கு போகலாம், அது வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்பே இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் பெருவாரியான மக்கள் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, இந்த உரிமை தொகை இதர் நம்மளுக்கு வந்திருக்குது, இல்லைனா இந்த கோரிக்கைக்கு அப்புறம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டாங்க. சில பேர் அதிருப்தியில் இருப்பாங்கன்றதை வச்சுக்கலாம் நம்ம. சரி, இப்போ வந்து திமுக, தமாக, அதிமுக இது மும்முனை போட்டியா எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல அதிமுகவும் ஒரு ஃபேக்டரா இருக்கிறாங்க. அப்போ அங்க எப்படி வாக்குகள் எப்படி உங்களுக்கு வந்து கன்சாலிடேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது நான் என்ன சொல்றேன்னா, இது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க மற்ற தொகுதிகள் கேட்டீங்கன்னா ஓகே, திமுக வந்து இங்க வந்து கிளீன் ஸ்வீப்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால வந்து இது சொல்லிடுறேன். இப்போ பாஜக தரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிமாண்ட்ஸாக இருந்திருக்கு இல்லையா? இப்போ மக்களோட டிமாண்ட்ஸ் வந்து மதுரை தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் ரொம்ப நாளாக 2 வருஷமாக கட்டாமே வச்சுருக்காங்க. மோடி அவர்கள் 2 முறை பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லிட்டு போனார், ஆனால் 2 வருஷம் கட்டாமல் வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸை வந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல ட்ரெயின் டிமாண்ட்ஸ் இருக்குது மத்திய அரசாங்கத்தில். அந்த டிமாண்டே பூர்த்தி செய்யலை அப்படின்னும்போது பாஜக தரப்பில் நாங்கள் வந்து வெற்றியாக காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க பொதுவாக தான் சொல்கிறாங்க, தூத்துக்குடிக்குன்னு எதுவுமே சொல்லலை. இப்போ சார் சொல்லும் போது கூட தூத்துக்குடிக்குன்னு பொதுவாக எதுவும் வெற்றியும் சொல்லலை. அதிமுக அங்கே இப்போ இவர் போட்டியிடுறவர் இப்போ வந்த தகவல் என்ன அப்படின்னா, அவர் டி நகரை சேர்ந்த ஒரு பகுதி செயலர் வட்ட செயலர் எனக்கு தெரியல, இப்போ டி நகரில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவரை கூட்டு வந்து தூத்துக்குடியில் வச்சிருக்காங்க, அதனால அவருக்கு பாப்புலாரிட்டி இல்லைங்கிறாங்க. ஸோ இது வந்து சிங்கிள் ஹேண்டட் விக்டரி அப்படின்னு தான் பார்க்கணும். சரி, தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, குறைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விளாத்திக்குளம் தொகுதிக்கு உட்பட்ட எட்டயபுரத்தில் உள்ள 4 வழிச்சாலையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும், விளாத்திக்குளத்தில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டப்பிடாரம் தொகுதியில் ஒரு பேரூராட்சி கூட இல்லை, இதனால முக்கிய ஊர்களை பேரூராட்சியாக மாற்ற வேண்டும்.
ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டை தூர்வார வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, தாமிரபரணி பாசனத்தில் உள்ள 53 குளங்களையும் நீண்ட காலமா தூர்வாராம இருக்கிறாங்க. அதனால மழை காலங்கள்ல ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரை சேமிக்க முடியாமல் வீணாக அது கடலில் கலக்கிறது. அதனால குளங்களை எல்லாம் தூர்வார வேண்டும், விவசாயத்துக்கு முறையாக தண்ணீர் வழங்க வேண்டும் போன்ற குறைகள் அந்த மக்களிடையே நீண்ட காலமாக இருக்கு. இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக கனிமொழி அவர்கள், திமுகவின் கனிமொழி அவர்கள் இருந்தார். இந்த முறையும் திமுக மட்டும், அதாவது கனிமொழிக்கு தான் வெற்றி அப்படிங்கிறது உறுதியா அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வாஷிங்டன் சுரேஷ் அவர்கள்ட்ட நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த தூத்துக்குடி தொகுதியில மும்முனை போட்டி அப்படிங்கிறதா எடுத்துக்கலாமா? 2019 நாம் தமிழர் ஒரு 5% தான் வாக்கெடுத்தாங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய ஃபேக்டராக இந்த எலெக்ஷனில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் மும்முனை போட்டின்னு எடுத்தால் கூட, போன தடவை ஸ்டார் கேண்டிடேட் என்டிஏல இருந்த ஸ்டார் கேண்டிடேட் 22% தான் எடுத்தாங்க. ஸோ கனிமொழி அவர்கள் கிட்டத்தட்ட 57% எடுத்திருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் போய் பார்த்தா கூட 2014 திமுக இந்த தொகுதியில் தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் தோல்வி அடைஞ்சு 1,26,000 ஓட்டு கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்ச போது காங்கிரஸ் அவங்க கூட இல்லை. அந்த சமயத்தில் சிபிஐயும் அவங்க கூட இல்லை. ஸோ அவங்க அந்த ஓட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19,000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் அந்த கான்ஸ்டிடுவன்சியில் 2014. அப்போ அதிமுக வின் பண்ண தொகுதி அது 2014. அப்ப மதிமுகவும் தனியா நிக்கிறாங்க, இப்போ அதிமுகவும் தனியா நிக்கிறாங்க, காங்கிரஸும் தனியா நிக்கிறாங்க. அப்போ ஆமா, அப்போ கூட்டணி இருந்த ஒரே கட்சி என்டிஏல தான் அப்போ எல்லாரும் கூட்டணியா இருந்தாங்க. காங்கிரஸ் தனியா நின்னுச்சு, திமுக தனியா நின்னுச்சு, அதிமுக தனியா நின்னுச்சு, கம்யூனிஸ்டும் தனியா நின்னாங்க. ஸோ நீங்க அப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டி அங்க 26,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2014 தூத்துக்குடியில் ஆம் ஆத்மி 26,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்க அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்லேயே அது கொஞ்சம் டைட் எலெக்ஷன் தான். ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு கூட்டணி இருந்ததுன்னா அது கொஞ்சம் டைட் எலெக்ஷனாக தான் இருந்திருக்கும். கூட்டணி இல்லாததுனால அதிமுக அந்த 2014 வின் பண்ணாங்க. 2009 எடுத்திங்கன்னா அதில் திமுக ரொம்ப ஈஸியாக தான் வின் பண்ணாங்க அதிமுகவோட. ஸோ அங்கேயும் ஒரு 12 புள்ளி டிஃபரன்ஸில் தான் வின் பண்ணாங்க. இவங்க 35%, 35.72 அதிமுகனா அவங்க 47. ஸோ ஒரு 12 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணாங்க. ஸோ நீங்க ஸ்ட்ரக்சரலா கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா திமுகக்கு அங்கே ஒரு எட்ஜ் இருக்கு. நீங்க 2019 எடுத்து பார்த்தா கூட பாஜகலேருந்து தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். ஸோ அவங்க நின்ன போதே அவங்களுக்கு இந்த 22% தான் வந்தது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் இந்த ஒரு 5 வருஷத்துல கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நல்லா பேசியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ப்ளஸ் பெண்கள் வாக்குகள் கனிமொழிக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் ஜாஸ்தி விழும். இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விழும் தான் என்னுடைய கணிப்பு. தவிர திமுக கொடுத்த இந்த பெண் உரிமை தொகை, அப்புறம் இலவச பஸ், இதெல்லாம் டெஃபினட்டாக கனிமொழிக்கு உதவும் தான் தோன்றுறது. அவங்க ஒரு 10% பாயிண்ட் குறைஞ்சா கூட பாஜகவும் அதிமுகவும் அதை ஸ்பிளிட் பண்ணிப்பாங்களே தவிர ஒரு கட்சிக்கு அந்த 10% போகிறது கஷ்டம். ஸோ நீங்கள் 57லேருந்து ஒரு 10% நீங்கள் கம்மி பண்ணால் கூட 47 வந்தால் கூட பாஜகவுக்கும் அதிமுகவும் இது ஸ்பிளிட் ஆகுமே தவிர எல்லாமே சேர்ந்து அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கனிமொழி ஒரு ஸ்டார் கேண்டிடேட், பார்லிமெண்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மீடியா மட்டும் இல்லை, நேஷ்னல் மீடியாவும் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ப்ளஸ் இந்த உமன் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் டெஃபினட்டாக கனிமொழிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அது ஒரு ஈஸி விக்டரியாக தான் நான் பார்க்குறேன். இந்த பெண் வாக்காளர்கள்னு சொல்லும்போது இந்த இடையில ஒரு விஷயம் வந்தது இல்லையா, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேடையில் பிரதமர் மோடி அவர்களை பற்றி பேசும்போது அந்த மேடையில் கனிமொழி அவர்களும் இருந்தாங்க. ஆனால் அவருக்கு எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் வந்ததில்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி எடுபடும்? ஆங்கிலத்தில் ஆன் கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது கனிமொழி அவர்கள் கலைஞரின் மகள், ஸ்டார் கேண்டிடேட், போன முறை 57% வாங்கியிருக்காங்க. டெல்லியில் நல்லா பேசுகிறாங்க. மக்களுக்கு எதாவது குறைன்னா நிற்கிறாங்க. வெள்ளமாக இருக்கட்டும், வேறு எதாவது பிரச்சனையாக இருக்கட்டும்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எலெக்ஷனில் அவ்வளோ பெருசாக பிரதிபலிக்கும்னு எனக்கு தோணலை. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 50% வாங்கிடுவாங்கன்னு தான் தோன்றுது. கனிமொழி அவர்கள்தான் பெரும்பாலான ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஆனாலும் மாற்றம் அப்படிங்கிறத நோக்கி மக்கள் நகரும் போது தமாகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பாஜக தரப்பில் பேசிய திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள் கூறியிருந்தார். பொறுத்திருந்து பார்க்கலாம், வெற்றி யாருக்கு, கிரீடம் யாருக்கு என்பதை ஜூன் 4 மக்கள் பதில் சொல்வார்கள். நன்றி, வணக்கம்.